விருதுநகர் மாவட்டமா ஒரு பிரம்மாண்டமான ஒரு சொர்க்கம் மாரி ஒரு இடம். 47 ஏக்கர். கிணத்தை காட்டுங்க லைட்டா. இதே மாதிரியே 4 கிணறு, 4 கிணறும் ஃப்ரீ சர்வீஸ், 5 ஃப்ரீ சர்வீஸ், 5 ஃப்ரீ சர்வீஸ். ஒன்று வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. அது இந்த டிராக்டரே நமக்கு ஃப்ரீ தாங்க. எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஒரு 600 மரம், தேக்கு மட்டும் 600 மரம் இதே மாதிரியே இருக்கு. இந்த மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கெட்டியே பிடிக்கலாம். நல்லா இதே சைஸில் பல லட்சம் ரூபாய்க்கு மதிப்பில் போயிருங்க. 600 மரம்னா பார்த்துட்டுங்க, வரிசையாக லைன் ஃபுல்லும் தேக்கு. உங்களுக்கு விருதுநகர் மாவட்டமா ஒரு பிரம்மாண்டமான ஒரு சொர்க்கம் மாரி ஒரு இடம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரண்டு போயிருவீங்க. சாரு தான் ஓனரு, பெரிய இடத்துக்கு பெரிய ஓனரு. எத்தனை ஏக்கர் சார் மொத்தம்? 47 ஏக்கர். கிணத்தை காட்டுங்க லைட்டா. இதே மாதிரியே 4 கிணறு, 4 கிணறும் ஃப்ரீ சர்வீஸ், 5 ஃப்ரீ சர்வீஸ், 5 ஃப்ரீ சர்வீஸ். ஒன்று வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. அது 10 ஹார்ஸ் பவருக்கு போட்டிருக்கு. அந்த கிணறு மீட்டர் எல்லாமே ரெடி. பாதி தோண்ட கிணறு இருக்கு. கிணறே தோண்ட வேண்டாம், அதில் போர் போட்டா வந்துடும். நாங்கள் எதுக்கு தோண்டலைன்னா அவ்வளோ தண்ணி இருக்கிறதால அதை தோண்டாம வச்சு. தென்னை மரம், தென்னை மரம் 3880 தென்னை மரம், 143 மாமரம், 53 பலாமரம், 500 தேக்கு மரம். 500 தேக்கு. தேக்கத்தாலே போதும் உங்களுக்கு. ஆமாம், தேக்கு வந்து 3 சுத்து 4 சுத்து இருக்குது. சின்ன செடிங்களும் இருக்குது. இப்போ தேக்கு வச்சு 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க. கம்ப்ளீட்டா எல்லாமே இயற்கை உரம். எல்லாம் வருஷத்துக்கு 3 தடவை இயற்கை உரம். தண்ணி எப்பயுமே ஓடிட்டு இருக்கும். நல்ல காப்பு. நல்ல ரெசார்ட் மாதிரி உள்ள அடி போடலாம். கண்டிப்பா 3 வீடு இருக்கு, அதை மறந்துடாதீங்க. 3 வீடு. ஆமா. ரேட் எவ்வளோ சார்? ரேட்டு 27 லட்சம் ஒரு ஏக்கர்னு சொல்றோம். சரி வாங்க, குறைச்சி பேசுவோம், கம்மி பண்ணி பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு விடுவோம். ரெடி சார்? கண்டிப்பா. இந்த டிராக்டரே நமக்கு ஃப்ரீ தாங்க. எப்படி இருக்கு பாருங்க, ஜம்முன் இருக்கா. இந்த டிராக்டரு, டெய்லரு, ரொட்டவேட்ரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படி தேக்கு மரத்தை பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஒரு 600 மரம், தேக்கு மட்டும் 600 மரம் இதே மாதிரியே இருக்கு. இந்த மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கெட்டியே பிடிக்கலாம். நல்லா இதே சைஸில் பல லட்சம் ரூபாய்க்கு மதிப்பில் போயிருங்க. 600 மரம்னா பார்த்துட்டுங்க, வரிசையாக லைன் ஃபுல்லும் தேக்கு. 3600 மரத்துக்கு மேலே தென்னை மரம். வீடு பார்த்தீங்கன்னா 3 வீடு. எல்லாமே A to Z உங்களுக்கு செட்டாக வந்துடும். ரொட்டேட்டர் பாருங்கள், ரொட்டவேட்டர் இருக்குது. ரொட்டவேட்ரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஓலையெல்லாம் தூளாக ஆக்குறதுக்கு மிஷின், அதை உங்களுக்கு காட்ட பாருங்க. அது மட்டுமே 3 லட்சம் ரூபா வருமா. இங்கே பாருங்க, இதேமாரி 3 வீடு 2 லட்சமா. இது பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா வருமாங்க இந்த ரொட்டவேட்ரு. இந்த ஓலையெல்லாம் தூளாகும் அந்த மாதிரி மிஷினு. வீடு மட்டும் 3 வீடு. 4 கிணறு இருக்கா. 4 கிணறுக்கு 5 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. இன்னொரு கிணறு வந்து ஒரு 10 அடி தான் ஆழம், சின்ன கிணறு. அதுக்கும் ஒரு சர்வீஸ் இருக்குது. போரு 4 இருக்குது. இல்லாத தனி டிரான்ஸ்ஃபாரத்தை பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம இடத்துக்கு நம்ம தோட்டத்துக்குனே தனி டிரான்ஸ்ஃபாரம் வச்சுருக்காங்க. சிறுசா ஒத்தது எல்லாமே அவ்வளோ ஒரு மெட்டீரியல் குவாலிட்டியாக. கிணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மெய் சில இருக்குங்க. அப்படி என் கூட வாங்க. பலா மரம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 மரத்துக்கு மேலே நிற்கி. பலா மா இல்லாத வெரைட்டிஸே இல்லை. மாமரம் மட்டும் 150 மரம். மாமரம் எல்லாமே நல்லா இருக்குங்க. தோட்டங்கள் இப்படிலாம் கிடைக்கலாம் கொடுத்து வைக்கிறோம். இது இன்னும் மழை பெஞ்சு இது இப்போமே தண்ணியை பாருங்கள் மேலே வர கிடக்கு. இன்னும் ஃபுல் கிணறுலாம் மேலே தான் எப்படி இருக்கும். அந்த காலத்துலலாம் எப்படி கெட்டிருக்காங்க பாருங்கள். ஐயா அண்ணா பிரம்மாண்டமாக இருக்குண்ணே. சரியான கிணறு, சரியான நேரடி ஓனர். வந்தால் ஓனரை பார்க்க மாதிரி இருக்கும். நேரடியாக சிட்டிங்க வரைக்கும் ஓனர் நம்பரே தந்துடுறோம். நீங்கள் அட்வான்ஸ் போட்டிங்கன்னா ஓனர் நம்பரே தந்துடுறோம். அவ்வளோதான், முடிச்சு விடுறது தான் எங்கள் வேலை. 47 ஏக்கர் இருக்குது. 47.5 ஏக்கர் மொத்தமாக தான் வாங்க முடியும். பிரித்து தர மாட்டாங்க. பிரித்து தர சொல்லி கேட்காங்க. தார் ரோட்லேருந்தே நம்ம இடம் தான். தனி கேட் எல்லாம் போட்டிருக்கு. ஃப்ரண்டேஜ் கம்மியாக இருக்குது, ஆனால் தார் ரோட்லேருந்து நம்ம இடம் தான். தார் ரோட்லேருந்து எங்கேயும் போண்டா ஜம்பிங்கு எதுவுமே கிடையாது. அப்படி சேர்ந்தாப்பில் பென்சிங் வேலி போட்டு ஜம்முன்னு இருக்குது. இப்படி ஒரு தோட்டம்லாம் கடைக்கே கொடுத்து வச்சுட்டு பாருங்கள். ஃபுல்லுமே தேக்கு, கிணறு வத்தாது. ஒரு விருதுநகர் மாவட்டத்தில் இப்படி ஒரு தோட்டமா, அப்படி ஒரு தோட்டம் நீங்கள் எங்கேயோ வெளியெல்லாம் போய் பார்ப்பீங்கல்ல, அப்படிப்பட்ட தோட்டம் கிடையாது. இது ஒரு சூப்பராக. அப்படி காய்ப்பை பார்த்தீங்கன்னா மரங்கள் காய்ப்பெல்லாம் நல்லா காய்ச்சிருக்கு எல்லா மரமும். அது மட்டும் இல்லாமல் கீழே சின்ன சின்ன மரங்கள்லாம் எப்பவுமே வச்சு விட்டாங்க. நல்ல மரங்களுக்கும் 35 வயசு to 40 வயசு மரம் இருக்கும். நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. 60 லட்ச ரூபா. 60 லட்ச ரூபா லாபம் தருது. ஒரு வருஷத்துக்கு 60 லட்ச ரூபா லாபம் மட்டும் இருக்குது இந்த இடத்துல. தென்னை மரங்கள் நீங்கள் ஊடு பயிராக நிறைய ஆடு வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம். அப்படி புல்கள் மேய விட பராமரித்து நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா தோப்பு சரியான தோப்பு.
ஏன்னா தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா பக்கத்துலேயே டேம் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டுனாப்புல அப்படி இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர். யானை தொல்லை பன்னி தொல்லை எதுவுமே கிடையாது. நம்ம இடத்த பொறுத்த வரைக்கும் விசாரிச்சு பாருங்கள். சும்மா சாதாரண வேலி தான் போட்டிருக்கு. இந்த கரண்ட் வேலி போட்டால் தான் நீங்கள் யானை வரும் அது வரும்னு பயப்படணும். நம்ம இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபென்சிங் வேலி, சாதாரண வேலி, ஒரு மரம் கூட எதுவுமே டேமேஜ் இல்லை. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, சிக்கல் கிடையாது. நிறைய பேர் பயப்படுறாங்க மரத்தெல்லாம் பார்த்துனாங்க. வாங்க மரத்தெல்லாம் பாருங்கள், அப்படி கம்பீரம் பண்ணிக்கு எந்த மரமும் டேமேஜ் இல்லாமல் அப்படி நிற்கி வச்ச மரம் அப்படி நிற்கி. உள்ளே வந்தீங்கன்னா இயற்கையாக இருக்குங்க. உள்ளெல்லாம் போனீங்கன்னா மாமரம் அவ்வளோ ஒரு அழகாக செழிப்பார். தேக்கு மரத்தெல்லாம் பாருங்கள் நம்பர் போட்டிருக்கு. 261, 262 அப்படி இப்படி 600 மரத்துக்கு மேலே அவ்வளோ மரத்துக்கு நம்பர் போட்டு பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு இயற்கையாக இருக்குங்க. உள்ளே வந்து பாருங்கள் எல்லாமே நாட்டு தேக்கு எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு சைஸ். ஒரு மரமும் என்ன ரேட்டு போகும் பார்த்துக்குங்க. தென்னை மரம்லாம் பாருங்கள் நல்லா நாட்டு மரம் தான். சரியாக உள்ள காய்ப்பு, மண்ணுக்கு நல்லா இருக்கும். அவ்வளோ ஒரு இயற்கையான இடம். வாங்க ஃபுல்லுமே தேக்கு தான் பாருங்கள். வழி ஃபுல்லும் தேக்கு. அந்த சைடில் ஒரு மாமரம் நிற்கி இவ்வளோ பெருசாக இருக்குது. அதை வாங்க பார்க்க போவோம். அங்கேயும் கிணறு 3-4 கிணறு இருக்குது. இப்போ வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்குள்ளே மாமரம் தனியாக இருக்குங்க. வாங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நல்லா பூலாம் பூத்து அங்கே பார்த்தீங்கன்னா மரம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எப்படின்னா இயற்கை மரம். இயற்கை மறந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இயற்கை மறந்துன்னா அந்த மரத்தில் பிசுக்கு எதுவும் ஒட்டாமல் இருக்கு. தென்னை மரத்தில் எல்லாத்துக்கும் சேர்த்து நல்லா பூலாம் பூத்து எப்படி கிடக்கு பாருங்க. மாமரம் சைஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. நல்லா பெரிய பெரிய மரமானி அவ்வளோவுமே மாமரம். இந்த ரவுண்டு ஃபுல்லும் மாமரம் தேக்கு. ஏன்னா இவ்வளோ செழிப்பான தோட்டம்லாம் கிடைக்கிறது கஷ்டம். நீங்கள் அமெரிக்கா எங்கேயும் இருந்தாலும் சரி, ஒரு ரெசார்ட் போடணும் ஒரு ஆசை இருந்தாலும் சரி, இந்த இடத்த எடுங்க. வெளிநாட்டில் இருந்தீங்கன்னு ரெசார்ட் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த எடுங்க. இந்த மாமரத்துக்கு கீழே ஒரு சின்ன வீடு. மாமரத்தை பாருங்கள், சைஸை பாருங்கள். மேலே மாமரத்துக்கு மேலே ஒரு வீடை கட்டலாம். அப்படி ஒரு அழகா படத்துலலாம் எத்தனை படத்தில் பார்க்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மாமரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பெரிய பெரிய மரம் தாங்க எல்லாம். இந்த மரத்துக்குலாம் ஒரு சூம் வச்சு காட்டினேன் எப்படி இருக்குண்ணே. சம்முன்னு இருக்கலாம். 150-60 மரத்துக்கு மேலே நிற்கி குறைஞ்சது. ஏன்னா குறைய சொல்லிடுவேன், எண்ணி பார்க்கும்போது கூட இருக்குமே தவிர குறைச்சி 160க்கு குறைஞ்சி இருக்காது. எல்லா மரமும் நம்ம வந்து குறைச்சி தான் சொல்லுதோம். எதுக்குன்னா தப்பு வந்துடப்படாதுல நம்ம மேலே. அதனால அப்படி ஓனர் சொல்ல சொன்னார் என்கிட்ட. அதனால் உங்கள்கிட்ட அப்படி ஓப்பனாக சொல்லிட்டேன். ரெடி தம்பின்னா கூட பார்த்து சேர்த்து சொல்லுவேன். தென்னை மரத்தில் நல்ல காய் கிடக்கு. எல்லாம் செழிப்பான தோட்டம். தண்ணி வசதி கவலை இல்லை. மரங்கள்லாம் வேற லெவலில் இருக்குண்ணே. மறந்து பாருங்கள், மறந்து அடிக்காங்க. இவ்வளோ அழகாக சுரண்டி வச்சே பறிச்சிருந்தாங்க தென்னை மரத்துக்கு போகிறான். சுரண்டி மறந்து செவ்வழனி மரம் எல்லா மரமும் நிற்கிங்க. இல்லாத இதே இல்லை. இன்னும் உள்ளெல்லாம் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மாமரம் அப்படி காய்ச்சி கிடக்கு. அதையும் உங்களுக்கு காட்டுவேன். இது கிட்ட வந்துருங்க, இந்த மரத்துக்கிட்ட வந்துருங்கண்ணே. சரியான சைஸாக தான் இருக்குண்ணே. இந்த மரத்தை ஆன் பண்ணுங்கண்ணே. மரத்தை பாருங்கள், கெட்டிலாம் பிடிக்க முடியாது போலுக்குண்ணே. இவ்வளோ பெருசாக இருக்குது. ஏப்பா இதேமாரி தான் 160 மரமும் இதேமாரி சைஸு பெரிய மரம். ரெசார்ட்லாம் போட்டால் ஜம்முன்னு ஓடும். உள்ளே வந்து அப்படி சாப்பிடுற மாரி ரெடி பண்ணிட்டீங்களே, அருமையாக இருக்கும். நீங்கள் தான் ராஜா, அந்த மாதிரி ஆகிட்டோம். கட் பண்ணிடுங்க. மறந்து அடிக்காங்க பாருங்கள். வேப்ப எண்ணெயை ஸ்ப்ரை பண்ணி அடிக்காங்க. இயற்கை மருந்து மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது நம்ம இடத்துல. இயற்கை உரம், இயற்கை மருந்து. என்ன அழகாக அடிக்காமல் பாருங்கள். தென்னை மரத்தை வர அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் உள்ளே காரு, எல்லா பக்கமும் கார் போயிடும். அந்த மாதிரி பாதை, நம்ம சொந்த பாதை, யாருமே உள்ளே வர முடியாது. கேட்டை திறந்து உள்ளே வந்தால் நம்ம இடம் மட்டும்தான். அப்படியே பார்த்தா நல்லா மலை அடி வரும், ஹில் வியூ பாயிண்ட்டு. தண்ணிக்கு எதுக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன போர் போட்டாலே தண்ணி வத்தாது. அவ்வளோதான். வாங்க பக்கத்தில் எதனால தண்ணி வத்தாதுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ செழிப்பாக பலாமரம் காய்ச்சிருக்கு, மாமரம் காய்ச்சிருக்கு. இங்கே இறங்குனே, இறங்கு, மேலே இறங்கு. இந்த மரம்லாம் எப்படி இருக்குது, என்ன காரணம்னா இங்கே கூடிய ஆறு, பெரிய ஆறு. நல்லா ஆற்றுல தண்ணி எப்பவும் தண்ணி போய்ட்டுருக்கோம். இப்போ தான் தண்ணி போகல. இன்னும் 1 மாதம் கழித்து ஒரு மழை பெஞ்சிட்டா போகும், தண்ணி கதன்னு போகும். அதனால தண்ணி நம்ம ஏரியாவில் வத்தவே செய்யாது. நல்லா ஊற்று, வளம் வாய்ந்த தண்ணி. தென்னை மரம், மாமரம் எல்லாமே அவ்வளோ ஒரு அடர்த்தியாக செழிப்பாக இருக்குது. ரெசார்ட்டு போடணுங்க அழகாக வாங்க. இதுக்கு சொல்லியோம்னா அந்த கிணறு தண்ணி அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. ரெசார்ட்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே காட்டுங்கண்ணே. இந்த மரம் எப்படி கீழே எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். பலாமரம் அவ்வளோ ஒரு அழகாக கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. கீழே இருக்க நம்பருக்கு மட்டும் கால் பண்ணிட்டு வாங்க, இடத்த பாருங்கள். இந்த மாமரத்தை லைட்டாக காட்டுங்கண்ணே எப்படி இருக்குன்னு. சம்முன்னு இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது. அடேங்கப்பா. சரிட்டு
பக்கத்தில் எதனால தண்ணி வத்தாதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ செழிப்பாக பலாமரம் காய்ச்சிருக்கு, மாமரம் காய்ச்சிருக்கு. இங்கே இறங்குனே, இறங்கு, மேலே இறங்கு. இந்த மரம்லாம் எப்படி இருக்குது? என்ன காரணம்னா இங்கே கூடிய ஆறு, பெரிய ஆறு, நல்லா ஆற்றுல தண்ணி எப்பவும் தண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ தான் தண்ணி போகல. இன்னும் 1 மாதம் கழித்து ஒரு மழை பெஞ்சிட்டா போகும், தண்ணி கதன்னு போகும். அதனால தண்ணி நம்ம ஏரியாவில் வத்தவே செய்யாது. நல்லா ஊற்று, வளம் வாய்ந்த தண்ணி. தென்னமரம், மாமரம் எல்லாமே அவ்வளோ ஒரு அடர்த்தியாக செழிப்பாக இருக்குது. ரெசார்ட்டு போடணுங்க அழகாக வாங்க. இதுக்கு சொல்லுவோம்னா அந்த கிணறு தண்ணி அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. ரெசார்ட்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே காட்டுங்கண்ணே. இந்த மரம் எப்படி கீழே எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க. பலாமரம் அவ்வளோ ஒரு அழகாக கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. கீழே இருக்க நம்பருக்கு மட்டும் கால் பண்ணிட்டு வாங்க, இடத்த பாருங்க. இந்த மரத்தை லைட்டாக காட்டுங்கண்ணே எப்படி இருக்குன்னு. ஜம்முன் இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது. அடேங்கப்பா. சரி ரைட்டு.